அசுரர்கள் பார்க்கடல் சென்று பரந்தாமனான நாராயணரை போருக்கு அழைத்தனர். வெகுண்டெழுந்து வந்து வீரப்போர் புரிந்தார் விஷ்ணுமூர்த்தி. திருமால் நிகழ்த்திய கடும் போரில் அசுரர்களின் தேர்கள் ஒடிந்தன, தேர் சக்கரங்கள் உருண்டன, கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மடிந்தன, யானைகள் அறுபட்டு வீழ்ந்தன, வீரர்கள் பலர் மாண்டனர். குருதிக்கடல் பெருகியது, அதனை பேய்கள் விளையாடின, பிணம் தின்னும் பூதங்கள் சூழ்ந்தன. திருமால் வெகுண்டெழுந்த போர்க்களக் காட்சியை கச்சியப்பர் ஒடிந்தன ரதம், ஆழி உருண்டன, கவனப் பாய்மா மடிந்தன, களிறு நொந்து மாண்டன, வயவர் பல்லோர் முடிந்தனர், குருதி நீத்தம் மூடின, அதனுள் மூழ்கப் படிந்தன, அலகை ஈட்டம் பாரிடம் பரந்தவன்றே என்று வியந்து இக்காட்சியை நம் கண்முன்னே காட்டி அருளுகிறார். இறுதியாக திருமால் தனது சக்கராய்